நிலத்தின் உரிமை சம்பந்தமான ஒரு சிவில் வழக்கு சிவில் நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும்போது இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் பட்டாவை ரத்து செய்வதற்கோ இல்ல பட்டாவில் திருத்தம் செய்வதற்கோ யாருடைய பெயரை சேர்ப்பதற்கோ இல்ல நீக்குவதற்கோ இல்ல வருவாய்த்துறை ஆவணங்களான பட்டா சிட்டா அடங்கல் இந்த எஃப்எம்பில திருத்தம் செய்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா, இதை வருவாய்த்துறை அலுவலர்கள் செய்ய முடியுமா முடியாதா என்பது போன்ற பல கேள்விகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்க. இந்த தீர்ப்புல பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கு, பல சட்டப்பிரிவுகளையும் அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. என்னெல்லாம் பண்ணணும் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் அப்படின்னு. அதுல இந்த மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பட்டா வருவாய்த்துறை மூலம் கொடுக்கப்பட்ட பட்டாவில் பிற நபர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, அதை நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு ஒரு மறுஆய்வு மனுவாக நான் தாக்கல் செஞ்சேன். ஆனால் இந்த எதிர்தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர் கொடுத்த ஒரு பிராதை புகார் மனுவை வச்சுக்கிட்டு எங்களுடைய பேரெல்லாம் நீக்கிட்டாங்க, ஆனால் இது சம்பந்தமாக நிலத்தின் உரிமை சம்பந்தமாக சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கு. சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மாவட்ட வருவாய் அலுவலர் போட்ட அந்த உத்தரவு எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அந்த மாண்புமிகு நீதியரசர் 4 விடயங்களை மிக முக்கியமாக அவர் மேற்கோள் காட்டுறார். ஒன்று, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சொத்தின் உரிமை யாருக்கு சொந்தம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் சிவில் நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. அப்ப சிவில் நீதிமன்றம் தான் இந்த சொத்து உங்களுக்கா இந்த சொத்து உங்களுக்கா என்பதை அந்த விசாரணையின் அடிப்படையில் இந்த ஆவணங்களின் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்கும். அதுக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. இரண்டாவதாக அவர் சொல்றாரு, சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இந்த பட்டாவில் திருத்தம் செய்வது, பெயர்களை நீக்குவது, பெயர்களை சேர்ப்பது, தனிப்பட்டா வழங்குவது இல்ல கூட்டுப்பட்டா வழங்குவது இல்ல அப்படின்னா பட்டா சிட்டா அடங்கல்ல மாற்றங்கள் செய்வது, எந்த ஒரு செயலையும் இந்த வருவாய்த்துறை அலுவலர்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்வது ஏற்புடையது கிடையாது. இந்த வழக்குல சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது மாவட்ட வருவாய் அலுவலர் பேரை நீக்கி உத்தரவு பிறப்பித்தது ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிறாரு. மூன்றாவதாக அவர் ஒன்று சொல்றாரு, இரட்டை விசாரணை முறை, அதாவது என்ன பேரலல் ப்ரொசீடிங் அப்படிம்பாங்க, பேரலல் என்கொயரி அப்படிம்பாங்க. ஏற்கனவே சிவில் நீதிமன்றம் உரிமை யாருக்கு என்பது சம்பந்தமான வழக்கு இருக்குல்ல, அப்படி வழக்கு இருக்கும்போது நீங்க எப்படிங்க என்கொயரி பண்றீங்க? நீங்க என்கொயரி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆவணத்தின் அடிப்படையில் பண்ணுங்க, பண்ணிட்டு எல்லாம் சொல்லுங்க, சொல்லிட்டு கீழே சொல்லுங்க இந்த வழக்கு சம்பந்தமான சிவில் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்கு இந்த சொத்து சம்பந்தமாக, இது தீர்ப்பு வரும் பட்சத்தில் அதன்படி நம்ம நடந்துக்கிறோம் நீங்க சொல்லுங்க, சொல்லி அவங்களை நீதிமன்றத்தை நாட சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஒரு உத்தரவு பிறப்பிப்பது அதாவது பேரலல் ப்ரொசீடிங்க ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிறார். நான்காவதாக ஒரு விடயத்தை சொல்றாரு, இந்த பட்டா உரிமையை உருவாக்கும் ஆவணம் அல்ல, அதாவது இந்த பட்டாவானது நிலத்தின் உரிமையை உருவாக்கும் ஆவணம் கிடையாது. நிலத்தின் யார் உரிமை என்பதை தீர்மானிக்கக்கூடிய சிவில் நீதிமன்றம் இந்த பட்டா கொடுத்துட்டாப்புல இல்ல பட்டாவில இருந்து பேர் நீக்கிட்டாப்புல இல்ல பட்டாவில பேர் சேர்த்துட்டாப்புல இது அந்த நிலத்திற்கு அவர் உரிமை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட்டா என்பது வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் மட்டும்தான், இது நிலத்தின் உரிமையை தீர்மானம் செய்யாது அப்படிங்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு, மிக முக்கியமாக இந்த வருவாய்த்துறையில் செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பின்பற்றி தான் இருக்கணும். இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 3 படி ஒரு வருவாய்த்துறை அலுவலருக்கு ஒரு நிலத்தின் உரிமையாளருக்கு நிலத்தை சார்ந்தவருக்கு நீங்க பட்டா கொடுக்கணும்னு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கக்கூடிய பட்டாவில் திருத்தம் செய்யணும், மாற்றம் செய்யணும், பேரை சீக்கணும், பேரை நீக்கணும் அப்படின்னா இதை பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 10 படி இந்த வருவாய் வட்டாட்சியர் தாங்க இதை பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய அந்த திருத்தங்கள் மாற்றங்கள் அவருக்கு போடக்கூடிய உத்தரவுகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியாக அந்த கோட்ட வருவாய் அலுவலர் அதாவது கோட்டாட்சியருக்கு நீங்க ஆர்டிஓக்கு மேல்முறையீட்டு மனுவாக பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 12 கீழ் போகலாம். இல்ல புதிதாக ஒரு பட்டாவை மொத்தமா ரத்து பண்ணணும், தகுதியற்ற நபர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல வேற ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை ரத்து செய்யணும் அப்படின்னா கூட நீங்க முதல் மனுவாகவே நீங்க என்ன பண்ணலாம், வருவாய் கோட்டாட்சியர் கொடுக்கலாம். இவர் வருவாய் கோட்டாட்சியர் போடக்கூடிய உத்தரவுகள் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நீங்க நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலரை அணுகலாம். மாவட்ட வருவாய் அலுவலர் அணுகி அதை நீங்க பட்டா பதிவு புத்தக சட்டம் 1983 பிரிவு 13 படி நீங்க அணுகலாம். அணுகி அவர்கிட்ட நீங்க ஒரு உத்தரவு வாங்கலாம். வாங்கி அது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நீதிமன்றத்தை நாடலாம். இப்ப இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் மட்டும் இதை சொல்லல அப்படின்னு இதுல மேற்கோள் காட்டியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பட்டா விவர குறிப்புகள்னு ஒண்ணு இருக்கு. இந்த பட்டா பதிவு புத்தக சட்டம் எப்படி செயல்படணும், அதை எப்படி என்கொயரி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை தமிழ்நாடு பட்டா விவர குறிப்பு விதிகள் 1987 சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தால் அந்த விதி 14 கீழ் நீங்க கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு போங்க, அப்புறம் 15 கீழ் நீங்க மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட மறுசீராய்வு மனுவாக போங்க.
அப்படின்னு சொல்லி இந்த பல விடயங்களை சொல்லிட்டு சிவில் நீதிமன்றம் தான் இந்த டைட்டிலை வந்து தீர்மானம் பண்ணணும். வருவாய்த்துறை அலுவலர்கள் சிவில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க வந்து பட்டாவில் எந்த விதமான மாற்றங்களோ திருத்தங்களோ செய்யக்கூடாது, அப்படி செய்வது ஏற்புடையதா கிடையாதுன்னு சொல்லி அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் போட்ட உத்தரவை குவாஷ் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணியிருக்கிறாங்க.